30 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, திருமணம் நடக்கவே இல்லை இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் வாரம் கண்டிப்பாக அமையும். கண்டிப்பாக உங்களை வந்து பொண்ணே இல்லைன்னு சொன்ன கூட இந்த மாதம் தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கும் மாப்பிள்ளை வந்து போகிறாங்களே, யாரும் வந்து ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்றதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். பொண்ணுக்கும் பையனுக்கும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளையோ அரசு வேலை மனைவியோ கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம். தடைகளெல்லாம் விலக போகிறது. உங்களை 7 தசாபுத்தியும் 2 தசாபுத்தியும் நடக்குமே. ஆனால் அவர்களுக்கு உறுதியாக திருமணம் இந்த மாதத்தில் நடக்கும். திடீர் பண வரவு, திடீர் ஒரு ஏதோ ஒன்று, யாராவது திடீர் பணம் வர எங்கேயோ ஒன்று கிடைக்க போகிறது உங்களுக்கு. திடீர் பணம் வரனா இன்சூரன்ஸ் பணம் வரலாம், லாட்டரியில் காசு விழலாம், இல்லை எங்கே போகும்போது ஏதாவது வழியில் பணம் கிடைக்கலாம், இது மாதிரி, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரலாம். ஏதோ ஒரு திடீர் யோகத்தை, திடீர் பணம் வர இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனைவியால் ஒரு பெரிய யோகம், மனைவியால் ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. பெண்களால் அந்த கிடைக்கப்பெரிய பெரிய யோகத்தை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெண்ணால் வர லாபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நண்பர்கள் மூலியமும் ஒரு ஆதாயம் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, அனைத்து வயதினருக்கும் அனைத்து ஆண் பெண்ணினருக்கும் நண்பர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், அல்லது பழைய நண்பர்களை மறுபடியும் நீங்கள் சந்தித்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்து அந்த நட்பை ரினியூல் பண்ணி கொள்ளலாம். கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாத பலன் என்ன நமக்கு நடக்கப் போகிறது, என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 2 குடும்பத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்றால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கணபதியை வழிபடுங்கள். கணபதியை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் இருந்த பொருளாதார தடை, வருமானம் பெருகும், தடையெல்லாம் நீங்கி குடும்பத்தில் இதுவரை நடந்து கொண்டு இருக்கிற கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் பேசுறதில்ல, மனைவி பேசுறதில்ல, மாமனார் பேசல, மாமியார் பேசுறதில்ல, நாத்தனார் பேசுறதில்ல, ஒருத்தருக்கு 2 அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அது ஒரு விடு காலம் வரலையா? ஏங்கிட்டு இருக்கீங்களா, நினச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அது இந்த மாதத்தில் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு பிறக்கும். நீங்கள் இந்த மாத கடைசியில் அனைத்து சங்கடங்களும் நீங்கி ஒற்றுமை வாங்க போகிறது. அதனால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறது. குடும்ப தலைவர் இந்த மாதம் முறை நல்ல பேரே இல்லையே, திட்டு தான் வாங்கிட்டு இருக்கிறோமே, எவ்வளோ உழைச்சி வீடு கொட்டினாலும் நல்ல பேர் சொல்ல மாட்டேங்கன்னு அதெல்லாம் விடுங்க, கவலையை விடுங்க. உங்களை பாராட்டுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க பாராட்டுறாங்களோ இல்லையா, வெளியில் போனாலும் உங்களை 4 பேர் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் ஒரு மேன்மை மேம்படும். குடும்ப தலைவிகள், உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ வந்தாலும் காசு பத்தலை ஓட்ட கையா என்ன தெரியல, இப்படி போயிட்டு தான் நேர்றீங்களா, அதெல்லாம் நிலைமை மாறும். எப்படி கண்டிப்பாக நிலைமை மாறி கையில் 4 காசு கையில் இருப்பு இருக்கும். தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றி அந்த மகாலட்சுமியுடைய நாமத்தை ஓம் மகாலட்சுமியே நமக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காசு கையில் நிற்கும். உங்களுக்கு அந்த வீண் விரயம் தடுக்கப்படும். ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கும் தாய் வீட்டு உறவு, விட்டு போன தாய் வீட்டு உறவும் கண்டிப்பாக ஒன்று சேரும். அவர்கள் தேடி வந்து உங்களை பேசுவார்கள், பழகுவார்கள். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சொல் பேச்சை கேட்பார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகளை மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர்களும் உங்களை மதிப்பார்கள். ஆகவே பிள்ளைகளின் இந்த மாதம் உங்களுடைய சொல் பேச்சை கேட்பார்கள். நீங்கள் உற்சாகமாக செயல்பட வேண்டிய காலம் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு இதுவரையில் இருந்த அந்த உங்களை வாழவே விடக்கூடாது இருந்த பொறாமை புச்சிரி போட்டு கொண்டு இருப்பவர்கள் கூட அடங்கி போய்விடுவார்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த மாதத்தில், இந்த மாதம் 20 தேதி பிறகு குடும்பத்தில் உங்களுக்கு
ஒரு நல்ல செய்தி வரும், ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். ஆகவே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 7ல் சனி பகவான் 30ஆம் தேதி வரையில் அமர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் மீனராசிக்கு சென்று விடுவார். ஸோ அதுவரையில் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் இருந்த அந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அவர் மீனராசிக்கு இடம் பெயர்ந்த பிறகு 30ஆம் தேதி பிறகு உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒற்றுமை, அந்யோன்யம், படுக்கை சுகம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைக்குள்ளே இருந்த அந்த ஈகோ பிரச்சனை நீங்கள் கைவிட வேண்டும். ஈகோ பிரச்சனை தான் உங்களுக்குள்ளே ரொம்ப ஓடிக்கொண்டு உங்களுடைய உறவுக்கு பாதகமாக இருக்கிறது. கூடுமான வரையில் அதெல்லாம் போக போக சரியாகிவிடும். டைவர்ஸே அப்ளை பண்ணிருந்தால் கூட வேண்டான்னு கேன்சல் பண்ணிவிட்டு ஒற்றுமையாக சேரத்துக்கு அந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அதேபோல் வரம் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் 30 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, திருமணம் நடக்கவே இல்லையா ஏங்கி கொண்டு இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் வரம் கண்டிப்பாக அமையும். கண்டிப்பாக உங்களை பொண்ணே இல்லைன்னு சொன்ன கூட இந்த மாதம் தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கும் மாப்பிள்ளை வந்து போகிறாங்களே, யாரும் ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்றதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். பொண்ணுக்கும் பையனுக்கும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளையோ அரசு வேலை மனைவியோ கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். தடைகளெல்லாம் விலக போகிறது. உங்களை 7க்குரிய தசாபுத்தியும் 2க்குரிய தசாபுத்தியும் நடக்குமே, ஆனால் அவர்களுக்கு உறுதியாக திருமணம் இந்த மாதத்தில் நடக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். அதேமாதிரி பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்களும் ரொம்ப அனுமான லாபம் இருக்கிறது, சாதகமாக இருக்கிறது. உங்களுக்குள்ள அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள்லாம் நீங்கி, மன வருத்தம்லாம் நீங்கி நீங்கள் சிறப்பாக இருக்க போகுது. இன்னொரு பிரான்ச்சோடு ஓப்பன் பண்ணலாம். பார்ட்னர் தொழில் மிக 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 அருமையாக இருக்கிறது. ஆகவே உங்கள் ராசிக்கு 8ல் ராகு இருப்பது திடீர் பண வரவு, திடீர் ஏதோ ஒன்று, யாராவது திடீர் பணம் வர எங்கேயோ ஒன்று கிடைக்க போகிறது உங்களுக்கு. திடீர் பணம் வரனா இன்சூரன்ஸ் பணம் வரலாம், லாட்டரியில் காசு விழலாம், இல்லை எங்கே போகும்போது ஏதாவது வழியில் பணம் கிடைக்கலாம், இது மாதிரி, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரலாம். ஏதோ ஒரு திடீர் யோகத்தை, திடீர் பணம் வர இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ ராசிக்கு 8ல் சூரிய பகவான் இருப்பதும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருப்பவர்களுக்கும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. கோச்சார் ரீதியாக வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. தந்தையால் வர வேண்டிய பண வரவு, சொத்து வரவு, பாகப்பிரிவினை இதுவும் கோச்சார் ரீதியாக கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. உங்களுக்கும் தந்தைக்கும் இந்த பகை இன்னும் அதிகரிக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். உங்கள் ஜாதகத்தில் 10க்குரிய தசாபுத்தியும் 9க்குரிய தசாபுத்தியும் நடக்குமெனால் அப்பொழுது உங்களுக்கு உறுதியாக அரசு வேலையும் தந்தையால் கிடைக்க வேண்டிய ஆதாயமும் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். கோச்சார் ரீதியாக மட்டும் தான் கொஞ்சம் பலன் குறைவாக இருக்கிறது. ஜாதகப்படி நான் சொல்கிற மாதிரி தசாபுத்தி இருந்தால் மிக 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 சிறப்பாக அரசு வேலை கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு 10ல் புதன் இருப்பது, நிறைய பேர் இந்த காதல் வலையில் விழுவார்கள். காதலை செய்யாதவர்கள் கூட இந்த மாதிரி காதலில் போய் ஏதாவது ஒரு வலையில் விழுந்துடுவீங்க. எச்சரிக்கையாக இருங்க. சிலருக்கு காதல் கைகூடும். காதல் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். அதேபோல் தசாபுத்திங்க, உங்களுடைய தசாபுத்தி 7க்குரிய தசாபுத்தி 2க்குரிய தசாபுத்தி நடக்குமே, ஆனால் உறுதியாக இந்த மாத திருமணம் முடிந்துவிடும். காதல் திருமணம் கைகூடும். ஆகவே எவ்வளோ நாள் 30 வயசு 40 வயசு ஆனவங்களோட தடைப்பட்ட கல்யாணம் இந்த மாதத்தில் கைகூடும். உங்கள் ராசிக்கு 10ல் சுக்கிரன் இருப்பது மனைவியால் ஒரு பெரிய யோகம். மனைவியால் ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. பெண்களால் அந்த கிடைக்கப்பெரிய பெரிய யோகத்தை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெண்ணால் வர லாபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.
நண்பர்கள் மூலியமும் ஒரு ஆதாயம் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, அனைத்து வயதினருக்கும் அனைத்து ஆண் பெண்ணினருக்கும் நண்பர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அல்லது பழைய நண்பர்களை மறுபடியும் நீங்கள் சந்தித்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்து அந்த நட்பை ரினியூல் பண்ணி கொள்ளலாம். அதனால் நட்பு வட்டாரம் மிக மிக சிறப்பாகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. சிலருக்கு அதாவது தேவையில்லாத ஒரு பகை ஏற்பட்டிருக்கும். அவர்களும் வந்து அவர் தவறை உணர்ந்து இந்த மாதம் பேசுவார்கள். ஆகவே வந்து உங்களுடைய ராசிக்கு அனைத்தும் வந்து 8இல் 4 கிரகம் சேர்க்கை, இந்த மாத கடைசியில் 5 கிரக சேர்க்கை என்பது ஒரு கடுமையான போட்டி நிலவும் எதுலையுமே. ஆனால் கடைசியில் ஜெயிப்பது நீங்கள் தான். கடுமையான போராட்டம் வெற்றி கண்டிப்பாக போராட்டத்துக்கு பிறகு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராசிக்கு 10இல் 5க்கும் 8 குரு பகவான் அமைந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்திருப்பது தொழிலில் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டிப்பாக தருவார். தொழில் பிரச்சனை, தடைகள், அல்லது வெளியாட்களாலும் ஒரு மன கஷ்டங்கள், வேலை செய்கிற நபர்கள், தொழில் செய்கிற நபர்களால் ஒருத்தருவது மன கஷ்டங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக வரும். அதே உங்கள் ஜாதகத்தில் 10 தசாபுத்தி நடக்குமானால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறி அனைத்து லாபமாக மாறும், வெற்றியாக மாறும். எதிர்பாராத பணம் வரும், எதிர்பாராத தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய தொழிலெல்லாம் கூட ஓப்பன் பண்ணலாம். பிரான்ச் ஓப்பன் பண்ணத்தில் வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூரை விட்டு போய் ஓப்பன் பண்ணுறது சாதகமாக இருக்கிறது. கோச்சார அடிப்படையில் தான் சாதகம் குறைவு. ஆனால் ஜாதகத்தில் நான் சொல்லும் போது தசாபதி நடந்தாலும் ரொம்ப அருமையாக சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய 10 சுக்கிரன் பரிவர்த்தனையில் உங்கள் ராசி இருப்பதும் அமோகமான லாபகரமாக இருக்கிறது. சுக்கிரனும் குரு பரிவர்த்தனை இருப்பது சிம்ம ராசிக்கு அது ஒரு அனுகூலமான யோகமே என்று சொல்லலாம். ராசிக்கு 11இல் கோச்சார செவ்வாய் இருப்பது, அதுக்கப்புறம் 2ஆம் தேதி பிறகு 11, 12க்கு வருகிறார். ஆகும்போது இரண்டுமே லாபம். ஆரம்பத்தில் லாபத்தை கொடுக்கிறார். செவ்வாயால் உங்களுக்கு லாபம், சகோதரனால் லாபம், தைரியம், வீரியம், ஒரு யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை செய்பவர்களுக்கும் லாபகரமாக இருக்கிறது. இந்த மாத கடைசியில் கொஞ்சம் தடைகள் வரும், பண விரயம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சுடுவீங்க. எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு 10, 11 வேலை நடக்கிறதால உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 12இல் செவ்வாய் இந்த மாதம் கடைசியில் வருவதால் கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார், ஹாஸ்பிட்டல் செலவு அது மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. எப்படி வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் கூட இருப்பதால் அதை நீங்கள் தவிர்க்கலாம். ஹெல்மெட் போட்டு ஓட்டுவது. வாகனத்தில் எச்சரிக்கை தேவை. இன்சூரன்ஸ் போட்டு வைங்க, உங்களுக்கும் சரி வண்டிக்கும் சரி. அதாவது ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் குழந்தைங்கள் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க, உங்கள் பேர் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. அதுக்கெல்லாம் அந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. ஆக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த தடைகள் எல்லாம் விலகி இந்த மாத கடைசியில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவீங்க நீங்கள். அதெல்லாம் சற்று நிதானமாக செயல்படுங்கள். எல்லோரும் என் பேச்சு கேட்கணும்னு நினைப்பீங்க. சில விஷயங்களை விட்டு கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஆக வந்து குறிப்பாக அரசு வேலையில் இருக்கும் நீங்கள், ஒரு தலைமை பதவியில் இருக்கும் நீங்கள் பொறுமையாக செயல்படுங்கள். அரசியல்வாதியாகவும் இருக்கும் நீங்கள், அரசாங்கத்தாலும் அரசியல்வாதியாலும் நல்ல லாபம் இருக்கிறது. நீங்களே ஒரு கட்சியில் சேரனோட ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. கட்சியில் சேரலாம், புது புது பதவிகள் கிடைக்கும், பொறுப்புகள் அதிகமாகும். எப்படி வேலை பாரம், குடும்பத்தில் பொறுப்பு, வேலை செய்கிறதுல பொறுப்பு, அப்படி ஏகப்பட்ட பொறுப்பு உங்கள் தலைமையில் வந்து உட்கார இந்த மாதத்தில். அதனால் வந்து அனைத்தையும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சுடுவீங்க. உங்களை போல் ஒரு சமாளிக்க திறமை கொண்டவர் யாருமே இருக்க முடியும். எவ்வளோ கோபமும் அவ்வளவும் பொறுமையாக இருப்போம். நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொண்ட நீங்கள் கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலும் வெற்றி பெற்று குலதெய்வம் அருளால், உங்களுடைய குலதெய்வம் அருளால் நலமுடனும் வளமுடனும் வாழ்க. நன்றி, வணக்கம்.